உனக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும்? என்னது? ஆ இல்ல, இப்போ உன் வீட்டில் கல்யாண பேச்செல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அதுக்கு நீயும் வந்து மாப்பிளைய பார்க்க போறியா? எனக்கே இன்னைக்கு தான் எங்க அம்மா காலையில கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காங்க. அதை விடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது கேட்கணும்ல. மீனாட்சி சொல்லு, ஒரு பையன் எப்படி இருந்தா உனக்கு செட் ஆகும்னு நினைக்கிற? அவன் நல்லவனா இருக்கணும், ஓகே. என்ன ஈக்குவலா பார்க்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ம், அதுவும் ஓகே தான். என்ன ஓகே? இல்ல இல்ல, நீ மேல சொல்லு. ரொம்ப முக்கியம், படிச்சு ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல வேலையில இருக்கணும். ரொம்ப பொறுப்பான ஆளா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நான் பாக்குற வேலைக்கும் ஏத்தவனா இருக்கணும். நான் எப்படியும் பேங்க் எக்ஸாம் எழுதி மேனேஜர் ஆயிடுவேன். சோ அதுக்கேத்த மாதிரி நல்ல ஜாப்ல இருக்கணும். ஷார்ட்டா சொல்லணும்னா அப்படியே உனக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கணும். ஆமா, எதுக்கு இதெல்லாம் நீ கேக்குற? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, எப்பவுமே நல்லா படிச்சு டிகிரி வாங்கி நல்ல வேலையில இருக்கிற ஒரு பொறுப்பான பையனை தான் யாரும் கட்டிக்கணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுதா? ம், நல்லாவே புரிஞ்சுது. உனக்கு அரியர் எக்ஸாம் வரப்போதில்ல, அதுலயாவது பாஸ் ஆக பாரு. கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணு. இப்பவும் பாஸ் ஆகலனா தயவு செஞ்சு படிக்கிறதே விட்டுரு. உன் மண்டையில படிப்பே ஏறாது. என்ன மதுரைக்காரனாட்டம் கெத்தா பேசுவ, இன்னைக்கு அமைதியா இருக்க? நீ உண்மைதான் சொல்ற. சரி, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. வரேன். ம்.